மகாகாளி மாந்திரீகம். உங்களுக்கு தொழிலில் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, பேய் விளக்க, ஆவி விளக்க, ஏவல் விளக்க கேரள முறையில் செய்யப்படும். தொழில் வசியம், வியாபார வசியமை, ஜன வசியமை, எதிரிகள் பிரச்சனை தீர, தகாத உறவுகளை பிரிக்க போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகாமையில் அமைந்துள்ள மகாகாளி மாந்திரீகம். தொடர்புக்கு சுவாமி 8428851015 and 9659097040. சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் சனாதன பாரத சேனா சார்பில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் அதன் தமிழ் மாநில தலைவர் அச் மணிகண்டன் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்கு உட்பட்ட மீனம்பாள் நகர் மற்றும் அம்பேத்கர் நகர் பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். மக்களிடம் தனது தேர்தல் நோக்கங்கள் மற்றும் வாக்குறுதிகளை விளக்கி புகைப்போக்கி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் அகில் பாரத இந்து மக்கள் சேனா தலைவர் செந்தில்ஜி அவர்கள் கலந்து கொண்டு மணிகண்டனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் இணைந்து செயல்பட்டார். மேலும் சனாதன பாரத சேனா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் உற்சாகமாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். அனைவருக்கும் வணக்கம். நான் அகில பாரத இந்து மக்கள் சேனாவுடைய நிறுவனர் எம் செந்தில்ஜி. சனாதன பாரத சேனா சார்பாக சுயேட்சையாக போட்டியிடும் நம் எச் மணிஜி அவர்களுக்கு நம் அமைப்பின் சார்பாக முழு ஆதரவை தெரிவித்துள்ளோம். அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தெளிவாக எண் 26 இருக்கும் புகைமூட்டி சின்னத்தில் வாக்களிக்குமாறு மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சனாதன பாரத சேனா மாநில தலைவர் எச் மணிகண்டன். நான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றேன். சுயேட்சையாக மக்களின் சார்பாக நான் வீடு வீடாக சென்று நாங்கள் வாக்குகளை சேகரிக்கிறோம். நான் இந்த மண்ணின் மைந்தன், அதனால வரவேற்பும் நல்லா மக்களும் அளிக்கிறாங்க. அது இல்லாமல் மற்ற இந்து அமைப்புகளும் 10க்கும் மேற்பட்ட இந்து அமைப்புகளும் நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. உட்பட்ட அண்ணன் செந்தில்ஜியும் நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அது இல்லாமல் முக்கியமான கோரிக்கை என்னன்னா, பொறுக்கப்பட்ட பாலங்கள், ரயில்வே கேட்டு பாலம் நம்ம வினியோகம் பண்ணி வந்தோடனே ரயில்வே கேட் பாலமும் நேர் நகர் பாலமும் கட்டித்தரப்படும். அது இல்லாமல் இங்கே இந்து கோயிலெல்லாம் எந்தெந்த பழைய இந்து கோயிலெலாம் இருக்குதோ அதெல்லாம் சீரமைப்பு செஞ்சு இந்த அரசு சார்பாக அரசு நான் பொறுப்பேற்ற பிறகு அதை நான் கட்டித்தரப்படும், என் தலைமையிலே கட்டித்தரப்படும். என்ற சட்டமன்ற தேர்தல் நாள் 23/4/2026 அன்று நடைபெற இருக்கிறது. ஆகையினால் அனைவரும் வரிசை எண் 26 புகைப்போக்கி சின்னமானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. எச் மணிகண்டன் ஆகிய எனக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் வாக்களிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.